பயப்படுவீர். கரம் என்னை அடியெடுத்து இன்னும் நிறைய காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நிச்சயித்திருக்கிறார். எல்லாம் ஒன்றாய தேவனுடைய சமூகத்தில் இந்த வேலையில் வந்து நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய சுய இச்சையினால அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கணும். வேலையில நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே இந்த நாளில் என்ன இடத்துல பேசுங்க எல்லாம் வரிகளை திறந்து கேட்கலாமா? தேவனுடைய வல்லமை ஓ ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் இந்த இடத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பரமாய் அப்பா ஆவியானவரே அதிகமாய் சார்ந்து கொள்ள உங்களுடைய கரத்தை பிடித்து கொள்ள கர்த்தருடைய கரம் வராமல் செய்ய அடிமை மலைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வெளிப்படுத்துவாங்க. அப்பா இந்த வேதனைகளோடு அப்பா போராட்டங்களோடு சரீர பலவீனங்களோடு ஆண்டவரே வந்திருக்கிற மக்களை அப்பா இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை காயக்கட்டுதலாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை சுகமளிக்கிறதா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை நாம் விடுதலை முடியும். ஆவியானவருடைய வரக்கூடிய அபிஷேகம் இந்த வேளையில் ஒரு சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். கர்த்தர் நீங்க பேசுங்க. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஹேப்பி நியூ இயர். ஓகே, 2025ல கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம இந்த நாட்களில் கொண்டு வந்திருக்கிறது இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சை தோட்டக்காக அந்த இடத்துல பணியே இருக்கிறது போல இந்த வருடத்தை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய கனிகளை நம்ம எப்படி வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம். அதில் நம்ம அதிக ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கேட்கணும், உன்னுடைய கனியை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள கேட்டுட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் கனிகளை மற்றும் கொடுக்கணும். ஆவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் பியூரா இதை குறித்து சொல்லுற போது அம்மா சொன்னாங்க, இன்வைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்ல வர முடியல அப்படின்னு கூட சொல்லலை. ஸோ ஆனால் நிறைய காரியங்கள் எங்களுக்கு ஃபுல்டே இருக்கும், ஸ்கூல் வந்து ஃபுல்டே இருக்கும் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு ஒரு ஏன்னா எதுவுமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பெரிதான கிருபை நான் வர முடியாதுன்னு தான் சொல்லலை. ஆவியானவர் இந்த நாளை நிச்சயித்திருக்கிறார். அந்த வந்து ஃபஸ்ட்டு அழைப்பு ஊழியத்தின் பாதையில் நீங்கள் அந்த தடைகளை நீங்கள் நீக்கி போடுவீங்களா அப்படின்னு சொன்னப்போ 2 நாளுக்கு மேலே 2 பேரும் போய் நிற்கும். போய் சரி லீவு கேட்கலாமா, லீவ் இருக்குமா, லீவு கேட்டாலும் எதனா சொல்லுவாங்களா, என்ன நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால லீவ் என்று சொல்லும்படியாக கர்த்தர் பேசிட்டாங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். அநேக தெரிந்த முகங்கள் என்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து வளர்ந்த தாய் சபையில் இருந்த ஒரு சில முகங்கள் நான் இங்கே பார்க்குறேன், ஆண்டியெல்லாம் பார்க்குறேன். ஸோ எனக்கு இங்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர்கள் தான். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். 2025 நமக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமா படிக்கலாமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை அதிகமாய் பெறப்படுத்தினார். ஆண்டவர் தான் நமக்காக யுத்தம் பண்ணுறது. நம்ம என்ன பண்ண வேண்டிய ஒரு வேலை அந்த இடத்துலயே சொல்லிட்டாங்க, நம்ம சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா, ஈஸியா கஷ்டமா? சும்மா இருக்கிறது கஷ்டம் இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் லேடிஸ் நம்மளால இருந்திருக்கோம்ல, ஸோ நம்மளால பேசாம இருக்க முடியுமா? சான்ஸே இல்லை.
நான் பேசிட்டே இருப்போம். இன்னைக்கு காலையில் கூட நிறைய பதற்றம். என்ன நீ உளறிட்டு இருக்க அப்படின்றாங்க. என்ன ஒரு பதட்டம்னு தெரியல. இஷ்டத்துக்கு நானே பேசிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாம. ஸோ என்ன குழப்பமான ஒரு சூழ்நிலை மாதிரியான காரியங்கள் வரும்போது நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எதில் தான் வெளிப்படுத்தோம், நம்மளோட நாவை வெளிப்படுத்தணும். சும்மாவே நம்ம கையும் சும்மா இருக்காது, நமக்கு வாயும் சும்மா இருக்காது. ஆண்டவர் இந்த நாட்டில் சொல்கிறார், இந்த வருஷத்தில் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் வந்து நமக்காக யுத்தத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுகளை கடந்து வந்த சூழ்நிலை நம்ம இது எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து தங்களை வழிநடத்தி வந்த மோசேயினுடைய சொல் கேட்டு வந்தாங்க. வந்தப்போ ஏற்பட்ட இந்த சூழ்நிலை தான். அவங்க பார்த்தா ஒரு பெரிய ஒரு போராட்டம் அவங்களுக்கு முன்பாக இருக்கிறது. பார்வோனுடைய சேனை அவங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்க ஓடலான்னு பார்த்தா என்ன இருக்கு, செங்கடல் இருக்கு. பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ரொம்ப உருவத்தில் ஒரு சூழ்நிலை. அதை நம்ம வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். மக்கள்லாம் இப்படிதானே போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் கேட்டீங்களா? நம்ம கூட என்ன சொல்லுவோம், எதனா ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, எதனா ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல, கேட்டீங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அப்படி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் வந்து கர்த்தர் நம்ம ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருகிறாருன்றது அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நம்மளுடைய வாய் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அங்கே பேசுகிறாங்க. எகிப்தியருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாவே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் நல்லா இருந்திருப்போமே, சும்மா எங்களை விட்டு விடுன்னு நாங்கள் சொல்லணும். நீங்கள் விட்டுங்க, சும்மா இங்கே சொல்கிறாங்க. அவங்க அந்த வார்த்தை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, எங்களை சும்மா விட்டுட்டுங்கன்னு நான் சொன்னோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க, நான் இது யுத்தம் பண்ணுறேன். அவனுடைய வார்த்தை எப்படி அழகாக நமக்கு சொல்லிட்டுருக்காங்க. சும்மா இல்லை, நாங்கள் சும்மா இருந்துருப்போம்ல அங்கேயே. இப்போ நீ சும்மா இல்லை, நான் உனக்காக யுத்தம் பண்ணுற காரியத்தை நீ பாரு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மோசே அந்த ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். துன்பப்படுத்துகிறவங்களை, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்களை, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களை நீங்கள் நினச்சி நீங்கள் அவங்ககிட்டே வேலை செய்யலாம், அவங்ககிட்டே இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் வந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இல்லை, நான் உன்னை விடுவிச்சு நான் என்னுடைய பிள்ளையாக நீ சுதந்திரமாக இருக்கும்படியாக கர்த்தர் வந்து நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிற வார்த்தையை நம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து அந்த நேரத்தில் மோசே ஜெபிக்கிறதான வேலையில் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் 14ஆம் வசனம் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாத்தலையிலே நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. கோலை ஓங்கி, கோலை எங்க ஓங்க முடியும்? கர்த்தருடைய மேல. நீ பார்க்க வேண்டியது இனி பின்னால அல்ல, மக்கள் அல்ல, உனக்கு எதிர்க்க இருக்க பிரச்சனைகள் அல்ல, செங்கல் அல்ல, பார்க்க வேண்டிய நம்ம வேந்தற்க வேண்டிய இடம் பரலோகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சமுத்திரத்தின் நடுவாக அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நாள் வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, பின்னாடி என்ன மனிதனோட பிரச்சனைகள், என்ன சூழ்நிலைகள், என்ன சூழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும், என்ன பேச்சுகள் இருந்தாலும், அதன் மத்தியில கூட நீ யாரை நோக்கி பார்க்க வேண்டிய? ஆண்டவரை நோக்கி நீ பார்த்து உன்னுடைய சத்தத்தை ஓடி அவரிடத்துல மாத்திரம் உன்னுடைய காரியங்களை சொல்லும் போது கர்த்தர் அந்த பாடுகள் வழியாக நம்மை நடத்துவார். அவர்கள் எப்படி வெட்டாத்தரையில நடந்து போகிறது போல அந்த நம்ம சொல்லிடுறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் தெரியுமா? இது கடல்
கடல் பீச்சுக்கெல்லாம் போயிருப்பீங்க, மெரினா பீச்சுக்கெல்லாம் யாருக்கும் போகாதவங்க இருக்க மாட்டீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அதில் நடக்க முடியாது. இந்த கடல் மண் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதில் தண்ணி இருந்ததுனாலும் நடக்க முடியாது, வெயில் அதிகமாக இருந்தாலும் நடக்க முடியாது. கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? அவங்க நல்ல வெட்டாந்தரையாக மாற்றி அதில் அவர்கள் நடந்து போனாங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, ஆண்டவருக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா நம்ம ஏன் அவர்கள் மட்டும் இந்த மாதிரி காரியங்களை எங்கள் பின்தொடர்ந்து வருகிறார்களே, நம்ம அந்த காரியத்தை நம்ம யோசித்து கொண்டே நம்ம இருப்போமே. ஆனால் அந்த அந்த கடின இருதயத்தை கொடுக்கறது கூட யாருதான்? அந்த சூழ்நிலை என்ன, அவங்க கிட்ட என்ன சூழ்நிலை, உங்ககிட்ட அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், என்ன சூழ்நிலையில நம்ம கடந்து வருகிறோம், அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய பனிஷ்மெண்ட், என் பிள்ளை மேல கையை வச்சா என்ன ஆகும், அந்த சூழ்நிலைய கர்த்தர் அவர் கண்கள் பார்க்கும்படியாக செய்யலாம். உங்களுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பின்னாடி வருகிறதான அந்த பார்வோன் சேனைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பிளவையே உண்டு பண்ணுகிறார். அங்க பார்த்தீங்கன்னா பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது அவன் எப்படி மகிமைப்படுகிறான்? அவன் ரதங்களால் மேற்கொள்ளப்படுகிறான், தன்னுடைய குதிரை வீரர்களால மேன்மைப்படுகிறான். நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அது அறிஞ்சு கொள்ளும். நான் எங்களை துக்கப்படுத்துறேன், பிசாசதான். நான் மனுஷங்களை சொல்லல, பிசாசானவனை சொல்றேன். பிசாசானவனை எவ்வளோ நம்ம டார்ச்சர் பண்ணி பார்க்கணும்னு நம்ம பல போராட்டங்களை நம்ம மனநோகடிக்கும்படியாக, தேவனிடத்திலிருந்து நம்ம பிரிக்கும்படியாக பல சூழ்நிலைகளை சூழ்ச்சிகளை அவன் கொண்டு கொடுக்கிறான். அவனுக்கு நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார். ஸோ அப்போ அதை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய சேனைக்கு முன்பாக ஒரு தேவதூதன் கடந்து செல்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதனானவர் கடந்து செல்கிறார். இப்போ அந்த தேவதூதனானவர் என்ன பண்றாருன்னா விலகிறார். முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தவர் என்ன பண்றாரு? விலகிட்டார். விலகி எங்க வந்தாருன்னா அவர்களுக்கு பின்னாடி நடந்தார். என்ன பண்ணாரு? முன்னாடி நடந்தவர் இப்ப எங்க வராரு? பின்னாடி நடக்கிறாங்க. அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் என்னாச்சுன்னா விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்போ அந்த எகிப்தியருடைய சேனையையும் பின்னாடி வருதுல்ல, அந்த எகிப்தியருடைய சேனைகளையும் இஸ்ரவேலருடைய சேனையையும் நாம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடி என்ன பண்ணார் ஆண்டவர்? அந்த இடத்துல நின்றார். அந்த மேக ஸ்தம்பம் அவங்களை அப்படியே பாதுகாத்துச்சு. எகிப்தியருக்கு அது மேகம் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலுக்கும் அது அந்த இரவுக்குள்ள எப்படி இருந்ததுன்னா வெளிச்சம் ஆயிடுச்சு. அது சாத்தியமா? இரவுல வெளிச்சம் இருக்குமா? ஆண்டவர் சொல்ற வெளிச்சம் சாதாரண இந்த மூணு லைட் இல்லைங்க. இந்த பகல்ல இருக்கு பாத்தீங்களா, அதே வெளிச்சத்தை கர்த்தர் இரவுல கொண்டு வந்தார். யாருக்காக? தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்த ஒரு காரியம். இதனால ஆவியானவர் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். என்னன்னா நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க அறியறதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு நம்ம அறிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம யார் தேடி போவோம்? ஒரு வழக்கறிஞர் தேடி போவோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய வழக்கை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் யாரோட வழக்கெல்லாம் தீர்த்தாருன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ராகேலுடைய வழக்கை தீர்த்தார். என்ன பண்ணாங்க? ராகேலுடைய வழக்கை தீர்த்தார். ஸோ கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். நமக்கு வழக்க தீர்க்க கூடுமானால் அது யாராக தான் இருக்க முடியும்?
அது மாத்திரம் இல்லை, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையோ மோசேயின் மாமன் கண்டு, நீ ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஒன்றையாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ளே வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். ஸோ இதில் வந்து மோசையை பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் யார்கிட்ட போவாங்க. அப்போ அங்கே அழகா அவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். இப்போ யார்கிட்ட தேவனுடைய கட்டளைகளை அவர் என்ன பண்ணாருன்னா, நான் அவர்களுக்குள்ள வழக்க தீர்த்து. மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர் வழக்கு தீர்க்கிறது, நமக்கு தீர்க்கிறது ஒரு, அந்த வழக்கை தீர்க்கும்படியான ஒரு வேலை யாருக்கு கொடுத்தாரா? மோசேக்கு கொடுத்தாரு. கர்த்தர் வந்து அது ரொம்ப அவனுக்கு பாரமா இருந்ததுன்னு சொல்லி அவங்க மாமன் கிட்ட சொல்லி அவங்க வந்து அதை வந்து ஒரு ஆலோசனையாக அந்த இடத்துல பேசுகிறார்கள். ஸோ இப்போ வந்து அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இருந்திருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அவங்க கிட்ட வழக்கை கொண்டு வருவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும், யார் சொல்றாங்க? மோசே வந்து ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளை இதுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க, அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை? ஜனங்கள் எல்லாம் நம்ம கூட சர்ச்சில் இல்லைன்னா குடும்பங்களில் நிறைய போராட்டங்கள்லாம் இருக்கும்போது நம்ம யாரும் இந்த ப்ராப்ளம் சொல்லக்கூடிய ஒரு நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேற யார்கிட்ட சொல்லுவோம்? உறவினர்கள் கிட்ட சொல்லுவோம். ஸோ அவங்க கிட்ட சொல்லும் போது எதனா ஒரு பிரயோஜனம் இருக்கா? நிச்சயமா இல்லை. இவங்க வந்து இப்படி சொன்னாங்களாம் அப்படின்ட்டு அது அப்படியே அந்த நியூஸ் வந்து நீங்க வந்து ஒரு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள எல்லாம் ஆல் இண்டியா நியூஸ்ல அது மாதிரி எல்லாருக்கும் போயிடும். அந்த மாதிரி மக்கள் மத்தியிலே இருக்கும். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார்கள் இருக்காங்க. அவர்களிடத்துல நம்மளுடைய வழக்கை சொல்லணும். சும்மா எல்லார்கிட்டையும் போய் நம்ம சொன்னோம்னா அது வந்து தூற்றுவார்கள், அதை குறித்து விமர்சனம் பண்ணுவாங்க. நமக்கே ஒரு வழக்கு சொன்னாங்க, நமக்கே ஒரு தீர்ப்பு அவங்களே கொடுத்துருவாங்க. அது அவங்களால முடியாதுதான். ஆனால் வந்து அந்த சூழ்நிலைக்கு நமக்கு தகுந்த ஆலோசனைகள் அல்லாத காரியங்களை அவங்களுக்கு நமக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கர்த்தர் வந்து இந்த மோசையை எப்படி வச்சிருந்தாருன்னா, அவருடைய கட்டளைகளை போடணும். எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்யூஷன் நம்ம யார்கிட்ட தான் இருக்கு? இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை கொண்டு தான் விளக்கணும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கணவர் கூட பாஸ்டா இருக்காங்க. ஸோ அப்போ பாஸ்டா இருக்கும்போது ஸோ வசனத்தை சொல்லி தான் என்னை திருத்துவாங்க. அதுதான் நமக்கு பயங்கர ஐடியா. சரியா? அந்த வார்த்தையில அப்படி திருத்திடணும். ஸோ அந்த மாதிரி என்ன காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றத அந்த என்ன சொல்றது, அந்த ஊழியக்காரர்கள் நம்ம இடத்துல சொல்லுவாங்க. உலக மனிதர்களிடத்துல நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்ம சொல்லாதபடி நம்ம ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறவர்களிடம், சகோதரிகளாக இருக்கிறவர்களிடம், அவர்களிடத்துல நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. ஸோ அப்போ அவங்க வந்து தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய பிரமாணங்களை நமக்கு அந்த வழக்கை தீர்க்கக்கூடிய கிருபையை மெயினாக ஆண்டவரிடத்துல அதை சொல்லி ஜெபிப்பாங்க. அப்போ அந்த காரியத்துக்குரிய விடுதலையை நமக்கு வாங்கி தர முடியும். மெயினாக நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வந்து என்னதான், நமக்குள்ள காரியங்களை நமக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டோம். உடனே போயிட்டு யாருக்கிட்டனா சொல்லிடுவோம். ஸோ சொல்லிட்டு அதனால பல பிரச்சனை, ஒரு பிரச்சனை போச்சா இன்னும்
இன்னும் பல பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம தேவனுடைய கரத்தை அதிகமாக சார்ந்து கொள்வது அதிக முக்கியமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம் எசேக்கியா ராஜா குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருந்தாலும் கூட இதில் ஏசாயா மெயினாக நான் ஏசாயா பண்ணுறதுக்காக நான் ஏசாயா இருக்கக்கூடிய காரியங்களை நான் சொல்கிறேன். 36ஆம் அதிகாரம், 37ஆம் அதிகாரம், 38, 39 இதை வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்க. இது ஒரு அசிரிய ராஜாவுடைய இதில் சனகரிப்புடைய காரியங்களை நம்ம இது ஒரு சரித்திர சம்பவம்னு சொல்கிறாங்க. இந்த 4 அதிகாரிகளையும் என்ன சொல்கிறாங்கன்னா சரித்திர சம்பவம். உண்மையாகவே சரித்திர நாயகன் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம சரித்திரத்தை 2ஆக பரிச்சவர். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்கிற உலக நாயகன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா சரித்திர நாயகனாக நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிள்ல இருக்காங்க. கர்த்தர் சரித்திர நாயகனா இருக்கிறாரு. இப்போ அவர் செய்த காரியங்களை குறித்து இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது இந்த காரியத்தை சரித்திர சம்பவம் என்று அவர் சொல்லுகிறது. ஏசாயா 36, 37, 38, 39. ஸோ இந்த யூதாவுடைய ராஜா யார்? எசேக்கியா. எசேக்கியல் யாரு? எசேக்கியல் தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜா. ஸோ இவர்களுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசரியா ராஜாவாகி அந்த சனகரி இங்கே செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்கணும் பார்க்கலாம். இல்லைன்னா நான் ஷார்ட்டாக முடிச்சுடுவேன், இல்லைன்னா நான் சொல்லணும். சொல்லலாம். இந்த சம்பவத்தை நம்ம படிக்க போறோம். இது உண்மையாக நடந்த ஒரு சரித்திரம். சரியா? 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். இங்க எசேக்கியா ராஜா அவரு 14 இயர்ஸா 14 வருஷம் 14வது வருஷத்துல அந்த அசிரிய ராஜாவாகிய சனகரி இவர் தான் நமக்கு ஆப்போசிட் டீம். சனகரி தான் யாரு? ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ அவர் பேரு சனகரி. ஸோ அவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த யூதாவுடைய ராஜா யாரு? எசேக்கியா. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தம் இதில் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவனான மக்கள் பட்டணத்தில் எப்படி இருப்பாங்க? நம்ம பாதுகாப்பு வேணும் தான் நம்ம பட்டணங்கள்லாம் நம்ம இருக்கோம். நம்ம வீட்டிலலாம் இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணணும்? எதுக்கு இருக்கோம் வீட்டில்? நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, நம்ம பசங்களை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு வீடு வேணும் இல்லை? ஸோ அதனால இந்த மக்களுக்கு அவனான சகல பட்டணங்களையும் அவங்களுக்கு விரோதமா அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எசேக்கியா ராஜா ஒரு கலங்கடிக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை அவர் சந்திக்கிறாரு. ஸோ அப்போது அசரியா ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வண்ணார்துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாளர தண்டையே நின்றான். இப்போ ரப்சாக்ன்ற அசரியா ராஜா ரப்சாக்கு தான் அனுப்புறார். அவங்க கூட ஒரு பெரிய சேனை வருது. அவங்க கூட எப்படி இருக்கு? ஒரு பெரிய சேனையோட அவன் எருசலேமுக்கு வரான். ஸோ அப்போ அந்த யூதாவோடைய கேபிட்டல் தலைநகரம் என்னன்னா அந்த எருசலேம் தான். சரி, அந்த எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்துல அந்த ரப்சாக்கை அனுப்புறாங்க. அப்போ அவர் இந்த மண்ணான்துறைனா என்ன தெரியுமா? துணி துவைக்கிற இடம். ஸோ அந்த மாதிரியான அந்த துறை. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பக்கத்துல அவர் நிற்கிறான். அப்போ என்ன பண்றாங்க? அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும்
சம்ரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவா என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். இது யாருடைய ஆளு? இவங்க தான் எசேக்கியாவோட ஆளுங்க. சரி, இவர் வந்துட்டாரே, நம்மலாம் போலான்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. அவங்க போயிட்டு ரப்சாக்கை பார்த்து, அப்போ ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்புகிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பீச்சு என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்? ஸோ இப்போ ஒரு சண்டை போனோம்னா என்ன பண்ணுவாங்க? அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அவங்க என்ன பேசினாலும் என்ன பண்ணக்கூடாது, சில வார்த்தைகள் மட்டும்தான் நீ பேசணும், மீதி நேரம்லாம் எப்படி இருக்கணும்? சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு எசேக்கியா சொல்லி அமைச்சுடுறாரு. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகளின் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறார்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னாரே என்று சொன்னான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய எசேக்கியா ராஜா ஜனங்க முன்னாடி இந்த மாதிரி காரியத்தை சொல்றான். மெயினா இங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க 8வது வசனத்துல, நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுக்குறேன். ராஜாவுக்கு 2000 குதிரைகளை கொடுக்கறதுன்னா நம்ம ஜனங்க என்ன கேவலமா நினைப்பாங்கல்ல. ஒரு ராஜாவுக்கு போய் அவங்க என்ன பண்றான், 2000 குதிரை நான் கொடுக்குறேன், நீ அதுல ஏறத்தக்கக்கூடிய மக்களை நீ சம்பாதிக்க கூடுமோ அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ராஜாவாகிய ஆண்டவனோட நீ என்ன பண்ணு, சபதம் போடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தூஷணமான வார்த்தைகளை சொல்றான். இதை இப்போ என்ன நினைப்பாங்க அந்த இடத்துல? 2000 பேர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்கொள்றது கூட சமாளிக்கிறது கூட நம்ம இடத்துல எந்த ஒரு தில்லு இல்லையோ. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ராஜாவுக்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு ராஜாவா இருப்பாரு. இப்படிப்பட்ட ராஜாவுக்கு நான் என்னவா இருக்கேன், மக்களா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப கேவலமா நினைப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அவர் அங்க இருக்காங்க. ஸோ அப்போ நிறைய தூஷணமான வார்த்தைகள் அங்க பேசிட்டு இருக்காங்க. படிங்க. அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடைய யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷரண்டைக்கே அல்லாமல் உங்கள் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகள் கேளுங்கள், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். இந்த இடத்துல பாருங்க பல காரியங்களை சொல்றாங்க. சீரிய பாஷையில பேசினா அவன் திரும்ப என்ன எப்படிதான் பேசலாம். யூத பாஷைகள்லாம் இன்னும் சத்தமா நீ சொன்னா நான் கேட்கணுமா? நான் யூத பாஷையில தான் இந்த சத்தமா பேசிட்டு ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை, தங்கள் மலத்தை தின்னவும். மலம்னா என்ன தெரியும் நமக்கு, சரியா? ஸோ அதை அந்த மாதிரி ஒரு ரொம்ப கேவலமா ஒரு தூஷணம் ஒரு ராஜா. அவருடைய மனது எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்த இந்த சூழ்நிலைகள்ல தான் வாசிங்க தொடர்ந்து. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள்.
ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செபாவாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். அவர்களும் ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேசும்போது ராஜாவை நம்பாதீங்க, அவர் வந்து என்ன பண்ண பாரு, நிச்சயமா உங்களை என்ன பண்ண மாட்டாரு, காப்பாற்ற மாட்டாரு. எனக்கு என் கூட நீங்க என்ன பண்ணுங்க, ராசியாயிடுங்க. ராசியாயிடுங்கன்னா என்ன அர்த்தம்? என் கூட சேர்ந்துக்கோங்க, நான் உங்களுக்கு திராட்சை தோட்டம், ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல கிணற்று நீர், அது மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு பல காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணவனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். ஸோ இந்த மாதிரியான காரியங்களை இந்த ரப்சாக்கே வந்து பேசினாருன்னு சொல்லிட்டு இதை நீங்க போய் கேட்டுடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா சில காரியங்கள் மாத்திரம் அவங்க இடத்துல பேசினாங்க, மீதி காரியங்கள் எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு எதிர்த்து பேசினாங்கன்னு எதனா வாசிச்சோமா? கிடையாது. அப்போ எசேக்கியா இடத்துல அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வஸ்திரங்கள்லாம் கிழிச்சுட்டாங்க. எப்படி கிழிச்சிட்டாங்க? என்ன சூழ்நிலை நேரிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த எசேக்கியா இடத்துல வராங்க. வந்து அவங்க பேசின காரியங்கள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த எசேக்கியா ராஜா அதை கேட்ட போது அவரும் தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சு என்ன பண்றாருன்னா கட்டுறுத்தி கொண்டு பாஸ்டிங் பண்றாங்க. மெயினா எங்க வந்துட்டாரு? ஆலயத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல பிரவேசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா போய் என்ன பண்றாரு, அந்த வாசிங்க. ஆமா, இவர் எங்க போயிட்டாரு? ஆலயத்துக்கு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாங்க? ஆலயத்துக்கு போய் என்ன பண்றாரு, வந்து கட்டுடுத்தி உட்கார்ந்து இருக்காரு. இப்போ அந்த அனுப்பின அதே நேம்ஸ் தான் இங்க வருது. அந்த ரப்சா கிட்ட பேசின அவங்க எல்லாருக்கிட்டுமே இப்போ யார்கிட்ட அனுப்புறாருன்னா ஏசாயா கிட்ட போங்க, ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட போங்க. அவங்களும் எப்படி தான் போனோம்? பாஸ்டிங்கோட தான் போனோம். எப்படி போனோம்? நான் இங்க பாஸ்டிங்கோட நான் இனிமே ஜெபிக்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, பாஸ்டிங்கோட போய் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மெயினா இந்த ஏசாயாவை பத்தி நம்ம பார்க்கணும்னா, ஏசாயா என்ன தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 4 ராஜாக்களுடைய காலத்துல அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். யாருன்னா? உசியா, அப்புறம் யோதா, ஆகாஸ், எசேக்கியா. சொல்லுங்க, உசியா, யோதா, ஆகாஸ், எசேக்கியா. ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் யார்கிட்ட தான் போவாங்க? ஆமாம், ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட தான் போவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா நம்ம மோசே மாதிரி என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய பிரமாணங்களை அவங்களுக்கு போதிச்சு அந்த வழக்க, அந்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்யூஷனை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவர்கள் வந்து ஃபாஸ்டிங்கோட அவங்க யார்கிட்ட போறாங்க? இப்போ ஏசாயா கிட்ட போறாங்க. அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்ணீரமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பெறன் இல்லை. அந்த சிச்சுவேஷன்ல சொல்றாங்க. இங்க நிறைய லேடிஸ் இருக்கும், சரியா? இந்த நாள் எப்படி இருக்கு? ரொம்ப நெருக்கமா இருக்கு. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கண்டிதம்னா என்ன அர்த்தம்? ஓவர் கண்டிஷன்ஸ் அதிகமா இருக்கு. கடித்துக் கொள்ளுதல், திட்டவங்க அதிகமா இருக்கு. திட்ட காரியங்கள், நம்ம சந்திக்க வேண்டிய காரியங்கள்லாம் அதிகமா இருக்கிறது. தூஷணம், ரப்சாக்கே பேசுற எல்லா தூஷணமும்
நம்மளுடைய நெஞ்சில் எப்படி இருக்கு உங்களுக்கு? நிரம்பி இருக்கிறது. பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பிள்ளை பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொன்னார் என்றார்கள். அப்போ அங்க எசேக்கியா வந்து ஏசாயாவை மீட் பண்றாங்க. அப்போ வந்து அந்த அசிரிய ராஜாவாகிய அந்த ரப்சாக்கு என்ன பேசுற காரியங்கள் எல்லாம் யார் கேட்டுட்டு இருக்கா? யார் கேட்டது? ஜனங்கள் கேட்டாங்க. இருந்தாலும் முக்கியமா கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேட்டு இருக்காரு. அப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு? தண்டனை செய்வார். கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? தண்டனை செய்வார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்ட்டு எசேக்கியா ராஜா உங்ககிட்ட பிரேயர் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதீர்கள். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்படுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அப்போ கர்த்தர் பேசுற வார்த்தை நம்ம கேட்போம். போன அதிகாரத்துல நம்ம யார் நம்ம ரப்சாக்கே பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம். ஸோ இப்போ வந்து கர்த்தர் சொல்ற வார்த்தைய நம்ம இப்போ கேட்க போகிறோம். அதனால நல்லா கவனிச்சு கேளுங்க. கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு? தேசத்திலே பட்டயத்தால் விழப்படுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. தேசத்துல பட்டயத்தால அவனை என்ன பண்ணுவேன்? விழப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உரைக்கிறார் என்று நீங்க உங்க எசேக்கியா இடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அசிரியா ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உமோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. ஆமென். இல்ல என்ன சொல்றாருன்னா, எருசலேம் வந்து அசிரியாவோட ராஜாவோட கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அவங்க பயந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அசிரியா ராஜா கையில நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லுது, நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எந்த ஒட்டாதே. அடுத்தது, இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசோனையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் லெதாசாரியிருந்த ஏத்தேரின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பவாயின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகள் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, இந்த இடத்துல மெயினான ஒரு காரியம், நமக்கு எதனா ஒரு போராட்டம்னா பிரச்சனைனா எசேக்கியா இப்ப பண்றதுன்னா நம்ம இனிமே பண்ணணும். என்னன்னா எசேக்கியா ஸ்தானாதிபதிகள் கையில் இருந்த நிருபத்தை வாங்குறாரு. ஸ்தானாதிபதிகளோட கையில இருந்த நிருபத்தை வாங்கி, நமக்கு அந்த நிருபம் என்ன? இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய வேதம் என்ன பண்ணணும்? அது போய் அந்த நிருபத்தை வாங்கி என்ன பண்றாருன்னா படிக்கிறார். அந்த இடத்துல வாசிக்கிறார். வாசிச்சு எசேக்கியா வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக அதை விரிக்கிறார். ஓபன் பண்ணி வச்சு கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, ஆமென், நம்மளுடைய ஜெபம் இப்படியா இருக்கணும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே. கேருபீன்கள்னா என்னது? பரலோகத்தில் இருக்கக்கூடிய கேருபீன்கள். அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவனை அதிகமா பரிசுத்தர் 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 சொல்லிட்டு அது ஒரு எப்பவும் தேவ தூதர் மாதிரி அது என்ன பண்ணும்? சட்டைகளை விடித்து கொண்டு எப்பவுமே அங்கே துதிச்சு கொண்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தேவனை கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தர், நீ உமது கண்களை திறந்து பாரும்.
இந்த சனகரிக்கு வந்து ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். இதுல மெயினா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவை வந்து நிந்திக்கிறது ஒரு காரியம். இவன் ரப்சாக்கே வந்து தேவனை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, அப்புறம் வந்து சேனைகளின் தேவனை நிந்திச்சு பேசுறான். அப்புறம் மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, அவன் எசேக்கியா ராஜா தேவன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கைய என்ன சொல்ற மாதிரி அவமதிக்கும்படியான காரியங்களை அவன் பேசினான். சோ அப்போ நித்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். நேரா வந்து யார்கிட்ட சொல்றா, நடந்த காரியங்கள் எல்லாம் சனகரிப்பு இப்படி பேசுறாங்க. ஆண்டவர் தெரியாதாங்க, சனகரி பேசும்போது ஆண்டவர் கேட்காம இருந்திருப்பாரு. ஆனாலும் போய் நாம் சொல்ல வேண்டிய விதம் ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. இப்போ ஒரு பிள்ளை படிக்குதுன்னா என்ன பண்ணணும், ஒரு கரெக்டா அது போயிட்டு எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பரா நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள். அந்த பிள்ளை அப்பதான் காலேஜ் போகணும்னா அப்போது சில காரியங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ நம்ம கரெக்டா அது பண்ணி வச்சாதான் அது ஒரு ஒழுங்குமுறைகள். இப்போ உலகபரமான காரியங்களுக்கு அப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகள், திருமணம் பண்ண வைக்கும் போது சில ஒழுங்குமுறைகள்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவருக்கு நம்ம எந்த ஒரு காரியங்கள் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணதா இருந்தாலும் சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. ஆலயத்துக்கு செல்லணும், ஆண்டவருடைய வார்த்தையை ஓபன் பண்ணி என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல நம்மளுடைய காரியங்களை அவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நான் வர பாடெல்லாம் தெரியும், எதுக்கு ஆண்டவர்கிட்ட நான் சொல்லணும், ஆண்டவர் விடுவிக்கிட்டோம். அப்போ உனக்கு தெரியாது, இது தானா நடந்ததுதான் நடக்குது. இப்போ எசேக்கியா போய் சர்ச்சில் போய் நின்று ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சோம்னா இப்போ எந்த மாதிரியான ஒரு வல்லமை, எந்த மாதிரியான ஒரு விடுதலை, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுகிறான்றத நம்ம உணரணும்னா நம்ம சில காரியங்களை என்ன பண்ணணும், செஞ்சுதான் ஆகணும். ஸோ வாசிங்க தொடர்ந்து. அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களின் அருகிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவர்களை நீர்க்குடியாக்கினார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிவுபடுத்து எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்ன பண்ணாரா, நீ ஒருவரே, நீங்க ஒருத்தர் தான் கர்த்தர். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன பண்ண, இது ஒரு சரினால இது ஒரு சரித்திர சம்பவம் சொல்றாங்க. ஸோ இந்த பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் நீங்க தான் கர்த்தர், நீங்க ஒருத்தர் தான்ன்றதை அறிவிக்கும்படியாக எங்களை அவனுடைய கைக்கு நீங்களாக்கி என்ன பண்ணுங்க, ரட்சிங்கன்னு சொல்லி அவர் வந்து விண்ணப்பம் பண்றாரு, ஜெபிக்கிறாரு. அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை இடித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய். நீ இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு விரோதமாய் அல்லவும் உன் கண்களை மேட்டிலே ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரனை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் தீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதில் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எண்ணெய் மட்டும் அதன் செழுமையான பணம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரலவும் பண்ணினேன் என்று சொன்னாய். இங்க பாத்தீங்கன்னா, இங்க முன்னாடி கர்த்தர் வந்து அவனை குறிச்சு சொல்லுகிற என்ன வசனம் அவர் பேசுறாரு, அவர் என்ன டயலாக் பேசுறாரு அப்படின்னா, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரியே பரியாசம் பண்ணுகிற நீனு, எருசலேமின் குமாரத்தியின் தலையை துலுக்குதால் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து யாரை நிந்திக்கிற நீனு, யாரை தூஷிக்கிற, யாருக்கு விரோதமும் சத்தத்தை எழுப்புற அப்படின்ட்டு ஆண்டவர் பேசுறாரு. பேசிட்டு விரோதமாய் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ, நமக்கு விரோதமாய் பேசுகிற காரியம் அவருக்கு வந்து எப்படி இருக்கும், அவரை டச் பண்ற மாதிரி, உன்னை தொடுகிறவன் என் கண்ணியை கருவிலே போடுவார். இப்போ நமக்கு ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அதுக்கு நிச்சயமா நியாயம் செய்வார்.
கடந்த நாட்கள் ஒரு சூழ்நிலையில அடிமை கடந்து சென்றேன். சொல்றாங்க சில பேர்லாம், ஆனா நான் ஜெபத்திலே தான் இருக்கிறேன். நீங்க போய் இவங்ககிட்ட போய் நீங்க பேசலாமே, உங்க ரிலேட்டிவா இருக்காங்களே அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா இதுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்குமே. நான் அந்த மனிதர்களிடத்துல நான் போய் அந்த வேலை விஷயமா நான் போய் எந்த ஒரு காரியங்களும் போய் பார்க்கல. இந்த வேலையை கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான் கொடுத்தாங்க. நான் எதுக்கு போய் அவங்க கிட்ட போய் கேட்டு நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வாங்கணும்? கர்த்தர்கிட்ட இருந்து நிச்சயமா ஒரு பதில் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணலாம், அப்படியே இருக்கு. ஆண்டவர் யுத்தம் பண்ண விடணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? ஆண்டவர் யுத்தம் பண்ணணும். நம்ம சும்மா இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். இப்போ சண்டை நடக்கும், நம்மளே போய் சண்டை போட்டோம்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். ஆண்டவர் நிச்சயமா செயல்பட முடியாது. நம்ம அந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்துடும். ஒப்பு கொடுத்துட்டு நம்ம பேசுறதை நம்ம செஞ்சுட்டு நம்ம காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா ஆண்டவர் அந்த இடத்துல செயல்பட முடியுமா? ஆண்டவருடைய செயலுக்காக நம்ம அங்கே காத்திருக்க முடியுமா? முடியாது. ஸோ ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவர் செய்யும் அற்புதத்தை நம்ம பார்க்கணும்னா சும்மா தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். என்ன பண்ணணும்? சும்மா தான் இருக்கணும். எந்த ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம அவிசுவாசமா பிசாசம் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். இந்த சூழ்நிலையை நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். இந்த சூழ்நிலையில இந்த மகள் எப்படி பேசுறாங்க, இந்த மகன் எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அந்த சில காரியங்கள் எல்லாம் சொல்லுவோம். அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? சும்மா இருக்கணும். அப்போ நம்ம சும்மா இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்தின் பிரதிபலனை நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்வார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஷார்ட்டாக நான் முடிச்சிடறேன். இப்போ அவங்க ஜெபிக்கிறதான இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கர்த்தர் அவங்க ஜெபித்த அந்த முடிவதற்குள்ள அதிகாலை வருகிறதுக்குள்ள கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புறார். தூதனை அனுப்பி எல்லாரையும் வெட்டி சாச்சிடணும். 1,85,000 பேரை கர்த்தர் ஒரு தூதனை, ஒரே தூதன் தான் அனுப்புறாரு. அவங்க சேனையில இருந்து ஒரு தூதனுடைய அந்த ஒரு ஏஞ்சலுக்கே அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்னா நம்ம தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவனாலே எல்லா சூழ்நிலைகளை தவிடுபடியாக்கி போடுகிற வல்லமை தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்காலங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எதிர்காலங்கள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கோ, என்னுடைய வியாதி எப்படி இருக்கு, என்னுடைய பலவீனம் எப்படி இருக்கு, என்ன அந்த எனக்கு நீங்க யுத்தம் பண்ணுங்க. நீங்க அந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுங்க. ஆலயத்தில் சென்று நம்முடைய ஆண்டோட வேதத்தை பார்த்து இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லிவிடும்போது கர்த்தர் நமக்காக செயல்படுகிற தேவனா இருக்கிற அந்த அற்புதத்தை நம்ம சாட்சிகளாக நம்ம நிச்சயமா நம்ம அனுபவிப்போம். நேரத்தில் எல்லாம் எழுந்து இருக்கலாம். அல்லேலூயா, எழுந்துருங்க. இந்த நேரத்தில் கூட ஒரு பெரிய காரியம் நான் இந்த இடத்துல நிற்பேன் கூட எனக்கு தெரியாது. அவ்வளவு பிசாசு போராட்டங்கள் உம் கரம் என்னை விலகாதிருக்கும்.